சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் பல முறை போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. பல முறை பேச்சுவார்த்தையின் முடிவில் குழு அமைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதியும் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த முறையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் தரப்புல இருந்து என்னென்ன டிமாண்ட்ஸ் முன்வைக்க இருக்காங்க, என்ன நடக்குது? வணக்கம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்பது மட்டும்தான். மற்ற சங்கங்களைப் போல் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போராட்டம் இது என்பது கிடையாது. 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி வரை நியமிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 8370, ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 5200 என்று வேறுபாடு இருக்கிறது. இது ஒரு நாள் வித்தியாசத்தில் மாற்ற கொண்டு இது சேர்ந்தவர்களுக்கு அடிப்படை ஊதியம் 3170 ரூபாய் வித்தியாசம் இருக்கக்கூடிய நிலையில் அது தற்பொழுது 16,000க்கும் மேலாக அந்த வித்தியாசம் அதிகரித்திருக்கிறது. இதனை மாற்றி இதுவரை போனது இருக்கட்டும், இனிமேலாவது எங்களுக்கு முறையான உரிய ஊதியத்தை வழங்குங்கள் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியின் பொழுது போராட்டம் நடத்திய பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக வந்து இதனை நிறைவேற்றி தருவதாகவும் தேர்தல் வாக்குறுதி 311லும் அதை குறிப்பிட்டிருந்தார். இந்த விஷயங்களைத்தான் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதி 311 எங்களுக்கு ஏன் நிறைவேற்றவில்லை என்பதுதான் அவர்கள் கேள்வியாக இருக்கிறது. இதுபோன்று 2022ஆம் ஆண்டும் இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வரை இந்த குழு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதும் இவர்களது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில் எங்களுக்கான அந்த ஒற்றை அரசாணையை வெளியிடுங்கள், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அரசாணையை வெளியிடுங்கள் போதும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இதனை முன்வைத்து கடந்த 5 நாட்களாக, இன்று 6வது நாள், கிட்டத்தட்ட 5 நாட்களாக தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர்களது துறை சார்ந்த குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அலுவலகமாக கூடிய இந்த டிபிஐ வளாகம் முன்பு, சென்னை மாவட்ட பள்ளிக்கல்வி அலுவலகம் முன்பு, அதேபோல் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு, எழிலகம் பகுதி, இது போன்ற பல்வேறு முக்கிய இடங்களில் அவர்கள் கூடி தங்களது போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தொடர்ந்து அவர்கள் தெரிவிப்பது, நாங்கள் யாரையும் தொந்தரவு செய்ய வரவில்லை, எங்களுக்கு போராட ஒரு இடம் கொடுங்கள் என்று தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி அமைதியான முறையில் தான் எங்கள் போராட்டம் இருக்கும் என்றும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்று 6வது நாளாக டிபிஐ வளாகம் முன்பு இவர்கள் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி போராடி வரக்கூடிய நிலையில் தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் மற்றும் முதலமைச்சரின் தனி செயலாளர் அனுஜார்ஜ் உள்ளிட்டவர்களுடன் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்காக இங்கு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தை சார்ந்த மாநில நிர்வாகிகள் 5 பேர் அந்த தலைமைச் செயலக பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நாங்கள் கைதாக போவதில்லை, பேச்சுவார்த்தை முடியும் வரை நாங்கள் இங்கு சாலையில் அமர்ந்து எங்கள் கோஷங்களை எழுப்பிதான் வருவோம், பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமாகும் பட்சத்தில் நாங்கள் கலைந்து செல்வோம், அதாவது அரசாணை கொடுத்தால் நாங்கள் கலைந்து செல்வோம், இல்லை என்றால் மீண்டும் எங்களது போராட்டம் தீவிரமாக தொடரும் என்பதுதான் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படும் விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே நம் செய்தியாளர்களிடம் தெரிவித்த மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் கூட இதே விஷயத்தான் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் போராடி சளைத்து விட்டோம், இந்த போராட்டம் கடுமையான உச்சக்கட்ட போராட்டமாக இருக்கும், தீவிரமடையும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நாளை புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தீபாவளி அடுத்த ஆண்டு வந்தாலும் சரி, எங்கள் போராட்டத்தை நிச்சயம் தொடருவோம், எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பது அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி.